நாங்க உங்க வீட்டுக்கு விளக்கு ஏத்துறதுக்காண்டி லட்டு மாதிரி வரோங்க. லட்டு மாதிரி வாரீங்க, ஆனா குடும்பத்தை பூந்தியாவில நொறிக்கிறீங்க. நம்ம கணக்கு பார்த்து ரொம்ப மோசம்டா. கணக்குல இவ்வளவு வீக்கா இருப்பான்னு நினைக்கவே இல்லை. என்னடா பண்ணு, தன்னுடைய 4வது பொண்ணுக்கு 5 பேர் வச்சிருக்காரு. ஹலோ, டிவி கடையா? ஆமாங்க. என்ன நீங்க டிவி கொடுத்தீங்க? உடனே வாங்க, எனக்கு பொண்டாட்டிக்கு ஒரே சண்டை. என்னடா, நான் பஞ்சாயத்து படம் நடத்துறேன், உனக்கும் பொண்டாட்டி சண்டைக்கு நான் எதுக்கு வரணும்? நீ தானே சொன்னீங்க டிவி வாங்கி 2 வருஷத்துல எந்த பிரச்சனையாலும் போன் பண்ணு. சின்ன வயசா இருக்கும்போது என்ன நினைச்சனோ அதுவாவே ஆயிட்டேன். என்னடா நான் பெரியவனாக நினைச்சேன், அதுவாவே ஆயிட்டேன். நான் கூட ஏதோ டாக்டர் ஆயிட்டாங்க போலன்னு சொல்லி பக்கத்தால. வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்க அணி. சனிக்கு அப்புறம் ஞாயிறு, பேசாம போயிரு. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட்டமா போனாங்க. என் பேச்சுல சொல்லு இல்லையா, பொருள் இல்லையா, சொல்லும் இருக்கு பொருளும் இருக்கு, எடுத்தறி கல்லுதான் இல்ல. அதை ஒருத்தன் 40,000 ரூபாய்க்கு 4 மயில வாங்கி பிடிச்சிட்டு போனேன். காலையில 7 மணிக்கு அந்த ஏரியாவே கூட்டிட்டாங்க. என்ன வினோதமான இருக்கே, என்னங்க 4 மைலோட போறீங்க? டாக்டர் சொன்னாரு, உடம்பு குறையிறதுக்கு தினம் 4 மைல் நடக்கணும் அப்படின்னாரு. அது இந்த 4 மைல். டாக்டர், நேற்று ராத்திரி மாவாட்டுற மாதிரி கனவு கண்டேன். சரி, அதுக்கு முன்னாடி உளுந்து ஊற போற மாதிரி கனவு கண்டேன். நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்ம செய்ய வந்த வேலைன்னு ஒன்று இருக்குல்ல. மரியாதைலாம் எதிர்பார்க்க கூடாதுங்கிறீங்க. வேலையை சரியா செஞ்சா மரியாதை தானா வரப்போகுது. மன அழுத்தத்துக்கான அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 பேச மறுப்பது, மற்றொன்று கேட்க மறுப்பது. பேசுங்கள் தோழர்கள். ஒருத்தன் வரணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோயேன், நீ என்னதான் கேட்டா சாத்தி தாப்பால் இழுத்து பூட்டு போட்டாலும் பூட்டு லாக் ஆகும். ஏன்னு கேள, ஏன்னா சாவி அவங்கிட்ட இருக்கு. கெட்டவன் சாகும்போது ரொம்ப கஷ்டப்படுவான். அப்ப நல்லவன் அவன் சாகர வரைக்கும் கஷ்டப்படுவான். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கு. அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போகக்கூடாது. யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ, கொடுத்து முடிச்சு திரும்பும் போது உங்க கை காலியா இருக்காது, உங்க கை ரொம்ப நிறைஞ்சிருக்கும். அன்புக்கு இந்த குணம் உண்டு. கொடுக்க கொடுக்க வளரக்கூடிய தங்கம். உண்மையா நேர்மையா இருக்கிறது அடுத்தவனுக்காக இல்ல, நமக்காக. சரிடா, முயற்சி பண்றோம். முயற்சி தான் வாழ்க்கை. யாரையும் மாத்திரலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. யாரையும் மாற்ற முடியாது. வாழ பழகிக் கொள்ளுங்க. அவ்வளவுதான். பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், ஆனா படிப்பு தான் மரியாதையை சம்பாதிச்சு. ரெண்டு இடத்துல மட்டும் நம்ம பேசவே கூடாதுங்க. 1 முட்டாள்கள் மத்தியில, 2வது புத்திசாலிகள் மத்தியில. ஏன்னா 2 பேருமே நம்மளோட கருத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க. உங்களை காயப்படுத்தினவங்களையும், கண்கலங்க வச்சவங்களையும், துன்பப்படுத்தினவங்களையும், துயரத்தை கொடுத்தவங்களையும், துரோகம் செஞ்சவங்களையும், வாழ்க்கையில் ஏமாற்றினவங்களையும் ஒருபோதும் மறக்காதீங்க. ஏன்னா அவங்க தான் வாழ்க்கையின் புகழுங்கிற உச்சாணி கொம்பில் உங்களை ஏற்றி வைக்க போகிறவங்க. உங்களுக்கு கிரீடம் சூட்டப் போகிறவர்கள் அவர்கள்தான்.